பயிரிட்டுருக்கிறது வந்து வெண்டைங்க. இது நாட்டு வெண்டைன்னு தான் இது பண்ணியிருக்கோம். நட்டு 40 நாளில் அறுவடைக்கு வரும். அப்புறம் 40 பொரிப்புங்கிறது 90 நாளில் பொரிப்பு முடிஞ்சிருங்க. நம்ம எல்லாமே இயற்கையாக தான் பண்ணிகிட்ருக்குறோங்க. பெரிய இந்த மருந்தெல்லாம் போடுறதில்ல. நாட்டு இந்த கிராம இது தான் எருவு சாணம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. மருந்து மேக்சிமம் அடிக்கிறதில்ல. அதனால் ஓரளவுக்கு எங்களுக்கு ஈல்டும் கிடைக்கிது. நல்ல முறையாக விவசாயம் ஓரளவுக்கு தப்பு இல்லைங்க. நாங்களே சொந்தமாக பண்ணுறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கிறதா செய்கிற கூலி இதெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது வந்து நாங்கள் இயற்கையாக கடையில் வாங்கி தான் பண்ணுறோம். நாட்டு வெண்டைன்னு தான் வாங்குகிறோம். அதே மாதிரி மற்ற வெள்ளாமையும் அப்படித்தான் கண்ணை தோண்டி தான் போடுறோம். ஹைபிரிட்டு அது இதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு மண்ணில் விளையிறதையே எடுத்து மறுபடியும் நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு நஷ்டம் இல்லை. வெண்டை வந்துமா நம்ம 2க்கு 2 பார் ஓட்டணும். நல்ல முறையாக உழவு வந்து ரொம்ப காடு ரொம்ப இலசமாக மெல்லிஸ் ஆகிற மாதிரி ஓட்டி 2க்கு 2 பார் ஓட்டி அப்புறம் விதை வந்து 3/4 அடிக்கு ஒன்று 1 அடிக்கு ஒன்று ஊணுவோம். ஒன்றும்னா அது 40 நாள் கழித்து பூவு இதை விடு. 40ஆவது நாள்லேருந்து பொரிப்பாகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பொரிக்கணும். அப்போ 40 பொரிப்பு 45 பொரிப்புங்கிற போது அந்த காடு சுத்தமாக்கி ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அரை ஏக்கரா கால் ஏக்கரா கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குறோம். ஓரளவுக்கு 40 கிலோ 50 கிலோ ஆவரேஜாக கிடச்சிட்டே தான் இருக்குது. விலை இருந்தால் எங்களுக்கு லாபம். விலை இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது நாங்களே சொந்தமாக விவசாயம் பண்ணி பாடுபடுறதுனால எங்களுக்கு ஒரு நஷ்டமாக தெரியறதில்ல. தண்ணி வந்து சொட்டு நீர் தான்மா. சொட்டு நீர்னால் மோட்டார் கிணத்து தண்ணி மோட்டாரில் விட்டு அப்படியே சொட்டு நீர் இது பண்ணி ட்ரிப்பில் தான் போயிட்டுருக்கு. அதனால அது ஒரு இது களை எடுக்கணும். களை அடுத்து உரம் பண்ணிச்சு பட்டம் கட்டி எல்லாம் பண்ணுறதுனால அந்த செலவு இருக்குது. காலநிலை மாற்றம்ங்கிறது வந்து வெண்டை பொறுத்தளவில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. வச்ச அளவுக்கு பாடுபட்ட அளவுக்கு நம்ம உரம் போட்டு அதை பக்குவம் பண்ண அளவுக்கு இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மழை வந்து கரெக்டாக பேஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈல்டு கிடச்சிருக்கு. வெயிலே இருக்கிறதுனால காப்பு இப்போ 2-3 காப்பு கம்மியாயிடுச்சு. அதாவது வைக்கிற உரத்தை பொறுத்தும் காட்டுடைய தரத்தை பொறுத்து தான் ஹைட் ஆகுது. நம்ம நல்ல பூமியாக இருந்து அதை உழவுலாம் கரெக்டாக பண்ணி சுத்தமாக பண்ணி உரமெல்லாம் போட்டு கரெக்டாக பக்குவமாக, அதாவது இது இல்லாமல் வெஸ்டேஜ் இல்லாமல் பண்ணோம்னா 6 அடி 7 அடி 7.5 அடியெல்லாம் 8 அடியெல்லாம் வளரும்மா. 8 அடி வரைக்கும் காப்பு காய்ச்சிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 40-45 பொரிப்பு கம்பல்சரியாக பொரிச்சிக்கலாம். எந்த காந்து கொண்டும் மிஸ் ஆகாது. நல்ல முறையாக பார்த்த அளவுக்கு பக்குவம் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு உண்டு. ஹைபிரிட் விதை வெயில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்குது. இது வெயிலாக இருந்தாலும் தாங்கு, மழையாக இருந்தாலும் தாங்கு நாட்டு விதை. ஹைபிரிட் விதை வந்து வெயிலுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் வச்சிருந்தோம்னா 30 ரூபாய்க்கு போகிற காய் 35 ரூபாய்க்கு போகுது. இது 30 ரூபாய்க்கு போய் 1 மணி நேரம் கழிச்சா 35க்கு போகுது. அடுத்து அதே வெள்ளாமே எந்த வெள்ளாமை விவசாயமாக இருந்தாலும் அதே பயிர் அதே பூமியில் விட்டோம்னா சுத்தமாக வராது, நல்லா இருக்காது. இப்போ வெண்டைக்காட்டுக்குள்ளே வெண்டை போடுறதோ வாழைக்காட்டுக்குள்ளே வாழை போடுறதோ அவ்வளோ ஒரு சுத்தம் இல்லை. இதே வெண்டை தூக்கி வாழைக்காட்டுக்குள்ளே ஓட்டோம்னா இதை விட அருமையாக வரும். ஏன்னா அதுக்கெல்லாம் உரம் தலை தாம்பெல்லாம் நிறைய இருக்குது வாழைக்காட்டுக்குள்ளே. அது இப்போ இதை தூக்கி அதில் போட்டோம்னா இன்னும் நல்லா அருமையான ஈல்டு கிடைக்கும். அதே இதே ஓட்டி வாழை தூக்கி இதில் போட்டோம்னாலும் வாழை நல்லா வரும்.